உடம்பு சரியில்லாமல் வேறு படுத்துருக்குது, ஊசி வேறு போட்டுருக்குது. இந்த மட்டும் மத்தியானம் வந்து கிருன்னு வேறு இருக்காங்க. நம்ம சில வீடியோக்கள் பண்ணுறத பார்த்துட்டு அதில் வேறு நீ கொதிச்சு போயிருப்பா. சரி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்களா? அவளை வெயிட் பண்ணுங்க பார்ப்போம். நம்ம என்ன பண்ணால் குசு விட்டு ப்ராங்க் பண்ணுவோம். அதை சும்மா சாப்பிடும்போது அளவாக விட்டாலே பிடிக்காது. இப்போ ப்ராங்க் பண்ணுற மாதிரி பார்ப்போம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா? போலாமா? ஓகே. சரி, நான் எங்கே கேமரா வச்சுருக்கேன் அவங்களுக்கு தெரியாத துணிக்குள்ளே மடைச்சி வச்சுருக்கிறேன். அவங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போமா? ஓகே, வாங்க போகலாம். ஓகே, வாங்க போகலாம். ஸ்டார்ட் 1 2 3 வாங்க போகலாம். பரவாயில்லையா? எப்படி உடம்பாக இருக்குங்க. சரி பரவாயில்லையா? இதுல என்ன பொழுது போன தோக்கம் தூங்கிட்டே இருக்குங்க. ஊசி போட்டு தூங்குவாங்க செய்வாங்களா? சரி சரி, நல்லா வரல. எனக்கு என்ன பிரச்சனை? அவளை தூங்க வேண்டியது என்ன? உனக்கு என்ன காய கிடைச்சிப்பா? திரும்பி பார்க்குறேன். நீ என்ன பண்ண? நான் சும்மா உட்காந்துக்கிறியா? உனக்கு என்ன கிடைச்சிப்பா? வண்டி மனுஷனுக்கு அதெல்லாம் வரத்தான் செய்ய. ஒரு மனுஷனுக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை அதுக்கு கூட ரெஸ்ட் இல்லையா? ஒரு மனுஷனுக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை அதுக்கு கூட ரெஸ்ட் இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே ஃப்ரீயாக இருக்கிறாங்க. இதுவும் ஃப்ரீயாக போகட்டுமே. என்ன ஃப்ரீயாக போட்டுனா அப்படி காத்தாட போய் காட்டுக்குள்ளே விடுவேன். காற்றுக்குள்ளே போகுது. அந்த மூக்குள்ளே போடிங்க விட தள்ளி கற்போம். காட்டில் மனுஷனுக்கு ஃப்ரீயாக போகிறது இது விடுறது இல்லையாப்பா. நான்ப்பா பொம்பளைங்க ஆம்பளைங்க இதெல்லாம் சுதந்திரம் கொடுத்தாங்க. இப்போ சுதந்திரம் வாங்கி தர மாட்டேன். பார்க்கலாம். பைத்தியம் அவள ஏன் என்ன பேசிட்டே கோயமா இருந்தேன்? என்னவா நான் முடியும்? என்ன செஞ்சாங்க? பகுத்துல வெறும் குசு மூட்டை தான் இருக்க மாட்டிருக்குதுலே. மொத்த குசு மூட்டையும் உன் வகுத்துலதான் இருக்க மாட்டிருக்கு. அதான் வகுறையே பெருத்து போய் வச்சிருக்கிற. நல்லா வளர்த்தா செய்யும். இன்னும் ஃப்ரீஜே போடு. ஏர்பாக்கு உனக்கு என்னப்பா இது? ஏர்பாக் இந்த பாடுபடுங்க. அதாவது வீட்டில் ஏர் வரலையே நான் டாக்டருக்கு போய் இன்ஜெக்ஷன் போடுறாங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. ஏர் ஃப்ரீயாக போகுதில்ல. அதுக்கு பாரு. பெரும்படம் நீ முதல் பெருமை வேற பாடுறாங்க. பெரும்படம் விட்டு போட்டாங்க. பின்ன பார்ப்பேன் எல்லாரும் பேசுகிறாங்க. എന്തിന്
ஓ எந்திரியா உன் மனசில் இதாவது ஏதோ பண்ணி கொடுக்கலாம்னு படுத்தே இருக்கிறேன். எதுனா அது உனக்கு குட்டியில காசு புரியுதுன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஒரு ஏதோ இது டீ வச்சு கூட லெமன் டீ டீ நீ எனக்கு வச்சு கொடுக்கணும். போ அப்படிப்பா காட்டில் போய் 1 மணி நேரம் நடப்போம். வச்சு கொடுத்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக போக அப்படியே சென்ட்டு கம நடிக்க முடியல. உடம்புக்கு நல்லதம்மா. ஆடு எந்திரியம்மா என்ன பொம்பளை பொழுது வேணா படுத்துங்குது, பொழுது முடிஞ்சாலும் படுத்துங்குது. ஊசி போட்டு தானே இப்போ நான் படுத்திருக்கேன். உன்னோட சொல்லிட்டு தான் அது பண்ண சொல்லு பார்க்கலாம். நீ தானே என்னை கூட்டிகிட்டு போன. ஊசி போட்டு படுத்திருக்கிறதுனால தூங்க விடாம நீ குசு போட்டு கொன்னேன்னா எனக்கு அது காய்ச்சல பரவாயில்ல. என்னம்மா இது பொம்பளை வீட்டில் பாருங்கப்பா, ஒரு ஆம்பளைக்கும் நாட்டில் ஒரு சுதந்திரம் இல்லை. நம்மளை போட்டு இந்த பேசுறது பாரு. ஆமா யார் சொல்லிட்டு இருக்கிற? எல்லாம் மனசாட்சியோட பேசிட்டு இருக்கணும். பைத்தியம் பிடிச்சி வச்சுல அவனுக்கு. போ துணி எல்லாம் மடிச்சு வச்சு ஏர்ல போ. 2 நாளா கிடக்குதில்ல. கொஞ்சம் ஏர் போட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். ஏர் போ அப்புறம் காட்டு பக்கம் போ. பைத்தியங்கள் மாடு வைக்கிறியா? சூன்ட்டு சும்மா இருக்கணும். என்னமோ அதுக்காக பொடியெல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க. என்னமோ காற்று பிடிக்கிறவங்க பொடி கொண்டாந்து குண்டியில் வச்சு அடைக்கணும். அப்படியே பொடி என்ன குண்டியில் வச்சு அடைக்கணும். அப்படியே பொடி என்ன பொடியோட நீ விடுற குசுடு போய் சேர்ந்துரு. பொடியோட பறந்துரு நீ விடுற குசு. ஏர் ஃப்ராக்ரன்ஸ் ரூம் ஸ்ப்ரே இதுக்கு பேர் தான். எடுத்து அடிச்சு போடுவோம். அப்புறம் அம்மா இதுக்கெல்லாம் பெரிய விஷயமா பேசிட்டு இருக்காங்க. தூங்க விடுவல நீ போ. நாக்கு முடி எடுத்து போ புதைச்சு போட போற. உங்க அப்பாவுக்கு குண்டி இடத்த வச்சா அட சாஞ்சு கறக்கு ஏன் அவனை என்ன பண்ணுது? காட்டுக்குள்ள அது என் கூட தான் வருது. தனியாக போகாது. ஒன்னு பண்ணு. அப்படியே காட்டுக்குள்ள போய் குழி தோண்டி அதுக்குள்ள விட்டு வச்சுக்கோ. பிடிக்குதா பறவை புள்ள கொஞ்சம் சந்தோஷமா இருக்கட்டும் கூட. அது ஓடி போயிடக்கூடாது. எங்க நான் ஒன்றும் பரவாயில்லையா? நான் ஒன்றும் பரவாயில்லையா? தாங்கிக்கிறது இதெல்லாம் சகச சாதாரண இதெல்லாம் போயிருல எந்திரிச்சு. என்ன என்ன சொன்ன? நான் செத்த நாய் பின்னு சேர்த்து ஏன் தூங்க அரசியல் சாதாரண இதுக்கு போய் பெரிய வட்டம்ல மரியாதை போயிரு.
ஏன் லூசாயா உடம்பு சரியில்லை வந்து படுத்திருக்கிற எரிச்சலை கிளப்பிட்டு தெரியல. அப்படின்னா கொஞ்சம் நல்லா காதோடைய மூக்கோடைய போட்டு சரியாயிரு. காதுலயே மூக்குலயே போயிருக்கு மூலிகை தைலமாயா? அப்புறம் அதோட சக்தி வாய்ந்ததா அரிய வகை தைலம் தான். அரிய வகை தைலம் தான் தெரிஞ்சு வச்சுக்க. இருப்பா இரு கொஞ்சம் இரு. ஓ இத்தனை நேரம் வேர்க்கட்டும் தூங்கலான்னு சொல்லி படுத்தா நீ பண்ற பாடு இருக்குதே சாமி. எந்திரிச்சு வெளியே போற தூங்க ஒண்ணும் இல்லை. ஏய் நீ எல்லாம் பெத்தாங்களா குசு மூட்டையில இருந்து எடுத்தாங்களான்னு தெரியல. என்ன எனக்கு தூக்கமா வருது. வெளியே போறப்போ சும்மா என்ன வச்சு ஞாயிற்றுக்கிழமையான சரி ஒரு டயர்டாக்குன்னு சொல்லினா ஒரு ப்ராங்க் பண்ணுறது எவ்வளோ பண்ணிட்டு இருந்தது. சுக ப்ராங்க் தெரியுதா? குசு எதில் விட்ட? குசியா பண்ணிருப்பா இவ அந்த ஒரு லேப் இருந்துச்சுல்ல அந்த லேப் அல்ல குசு அப்ப உனக்கு தெரிய அப்போ வெறுப்பெத்த சில விஷயங்கள் நிறைய வச்சிருக்க கைவசம். ஒரே நாள் சொன்னா நீ ஓஞ்சிருவேன். நான் அப்பப்போ கேமரா எங்க? நம்ம வீட்டுல கேமரா வைக்கிறதுக்கு இடம் இல்லையா? வீட்டுல நீ மூளையாட்டு வச்சிருக்கிய துவைக்க வச்சிருக்க முடி துணி போய் வச்சிருக்கீல்ல? ஆமா துணிக்கு மேலே இல்ல. இங்க பார் ஒழிஞ்சிருக்கும் பார் தெரியுதா? ஏன் செல்லுல? ஓ செல்லுதான் அது தெரியுதா? அதில் இங்கேயே உனக்கே தெரியாம விடியா அந்த வார்டு அந்த கங்கு வருது. ஐயோ என் வீட்டுக்கார பிராங்க்னால என்னன்னு தெரியாது. குசு பிராங்க் வந்து நான் வந்து உன்னை பண்ண போறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை மாதிரி சொல்லி வச்சிருந்தேன். இது கடைசியில என்ன பிராங்க் பண்றேன்னு ஏதோ பண்ணி வச்சிருக்குது. அது தப்பு தவறா ஒண்ணுமே தெரியாதுங்கப்பா பிராங்க்னா. தெரியாது இவருக்கு ஏதோ தப்பு தவறா பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. சரி ஆனா வாதியார் தெரியாம இருந்தா என்னது கூட அதெல்லாம் சொல்லக்கூடாது. அப்பா வாத்தியாரா வந்துட்டு இது கூட தெரியலைங்கிற இதெல்லாம் சொல்லக்கூடாதுல்ல. சரி இந்த பிராங்க் பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முதல் தடவையாக என் வீட்டுக்காரர் என்னை பிராங்க் பண்ணியிருக்காரு. அடுத்து நான் ஒரு ஏதோ ஒரு பிராங்கோட நான் வந்து செமத்திய வச்சு செய்ய போறேன் பாருங்க. அது இவருக்கே தெரியாது. சரிங்களா? ஒரிஜினலா விட போறேன். ஒரிஜினலா விட போறேன்.